கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தை கேட்க வந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நாளில் நமது ஆண்டவர் நமக்கு ஈவாக பல ஆசீர்வாதங்களே கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு சில ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்கிறேன். உலகத்தில் நிறைய பேர் சமாதானமே இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் கண்ணீரும் போராட்டமும், கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க, சமாதானம் இருக்காது. படுத்தா நல்ல நித்திரை வராது. எனக்கு நல்ல உறக்கம் இல்லையே என்று சொல்லி அநேகர் கலங்குவாங்க. அதற்காக ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, உறக்கம் சரியாக வரலன்னு. ஆண்டவர் எனக்கு பிரியமானவனுக்கு இன்பமான நித்திரையை தருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் சமாதானம் இல்லாதனால அவங்களுக்கு நித்திரை களைஞ்சி போய் விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவரை அண்டி கொண்ட பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை ஈவாக கொடுக்கிறார். ஈவாக நமக்கு என்னென்ன கொடுத்தார் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்தவர்கள் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம வாசிப்போம் என்றால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம், உங்கள் இருதயம் கலங்காமலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்குற சமாதானம் நான் கொடுக்கல. உலகம் ஒரு சமாதானத்தை உனக்கு கொடுக்கும். அந்த சமாதானம் நிலைச்சி இருக்காது. அதிக பணம் வந்தால் ஒரு சந்தோஷம், நகை வாங்கிட்டா ஒரு சமாதானம், நிறைய புடவைகள் ட்ரெஸ்ஸுகளை வாங்கினா ஒரு சமாதானம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். ஈவாக நமக்கு கொடுக்கிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளுகிற தேவன். நீ எவ்வளவு ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, மாடிக்கு மாடி கட்டி இருந்தாலும், கோடிக்கு மேலே கோடி நீ சம்பாதித்திருந்தாலும், சமாதானம் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. ஆகவே சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார், 29:11 வாசிப்போம் என்றால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எனக்கு அநேகர் பெரிய 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 வசதியானவர்களாக இருப்பார்கள். பெருமையான வார்த்தைகள், எங்களுக்கு நிகரானவங்க யாரும் இல்லை, எங்களுக்கு எல்லாமே இருக்கு என்று சொல்லி தன்னை பெருமை பாராட்டி கொண்டு இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் சமாதானம் என்று ஒன்று இருக்காது. ஆனால் சங்கீதக்காரனா தாவீது சொல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி, அது மாத்திரமல்ல அவங்களை ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தோடும் இருப்பார்கள், ஆசீர்வாதமும் இருப்பார்கள். இதுதான் தேவன் கொடுக்கிற சமாதானம். அதுதான் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். அவர் அண்டிக் கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் ஈவாக கொடுக்கிறது சமாதானம். இங்கே சமாதானத்தோடு இருப்பீர்களானால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமொழிகள் 3:2 நீங்கள் வாசிப்போம்னால், அவைகள் உனக்கு தீர்க்க ஆயுசையும் நீடித்த நாட்களையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அவர் உனக்கு இந்த நாள் உனக்கு இது எத்தனையோ பேர் நீங்கள் படுக்க போவீங்க, நித்திரை இருக்காது, எந்திரிச்சு உட்காந்துக்குவீங்க, வசதி எல்லாம் இருக்கும், நித்திரை இல்லாமல் உதவி செய்ய யாருமே எல்லா வசதி. எனக்கு ஒரு அம்மா நல்லா அவங்கள தெரியும், சரியான வசதிக்காரங்க, ஊர்லேயே பணக்காரங்க இருந்தாங்க. வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கும். வீட்டுக்காரர் இறந்துட்டார், பிள்ளைங்க மருமக்க இருக்கிறாங்க, அம்மாவுக்கு சுகர் வந்துருச்சு, கால் எடுக்கப்பட்டுருச்சு, முழங்காலுக்கு கீழே எடுக்கப்பட்டுருச்சு. நான் அந்த வழியாக போவேன், அம்மா அவளே கண்ணீர் வடிக்கிறாங்க, அம்மா எனக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைம்மா, என்னால் எந்திரிச்சு நடந்து போக முடியலம்மா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏம்மா அந்த மருமகள் சாப்பாடை கொண்டு வந்து இந்த ஜன்னல் வழியாக கொடுத்துட்டு போகிறாமா என்று சொல்வார். ரொம்ப மனசு கஷ்டம். என் கண் பார்க்க அவங்க வசதி படைத்தவர்கள். வசதி இருந்துச்சு, சமாதானம் இல்லையே. பிள்ளைகள் உண்டு, மருமக்கமார் உண்டு, வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தோடு அவங்களால வாழ முடியலையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறது சமாதானம். நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சமாதானத்தோடு வாழ்வேன். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். என்னால் எப்படியும் வாழ முடியும், பசித்திருக்கவும் தெரியும், புசித்திருக்கவும் தெரியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் செய்த நன்மைகள் 1000 என்றைக்கும் நான் என் ஆண்டவர்கிட்ட எதையும் நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே நீ உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. 1978 எங்களுடைய மேரேஜ், 88 எனக்கு ஒரு பெரிய வியாதி, ஜீர்ணிக்க முடியாத ஒரு வியாதி என்றால் ஆஸ்மா வந்துடுச்சு. என்னால் எழுந்திருக்க முடியாது, ஒரு 2 அடி நடக்க முடியாது, அப்படியே 2 தலையணை 3 தலையணை வச்சு அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டே இருப்பேன், மூச்சு விட முடியாது, அப்படியே இழுக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இனி நான் கொஞ்ச நேரத்தில் உங்கள்கிட்ட வந்துடுவேன், அந்த வியாதியை குறித்து நான் கவலைப்படலை, என் ஆண்டவர் எனக்கு அற்புதமான ஆண்டவர், நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி அந்த வியாதி எங்கே போச்சோ என் ஆண்டவருக்கு தான் தெரியும், அவர் என்னை நடத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் நினைச்சோன்னா நம்ம சமாதானத்தோட, வியாதி வந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த தேவையை நம்ம வாங்க முடியாமல் இருந்தாலும் சரி,
சமாதானத்தோடு இருந்து பாருங்களேன், உங்களை அவர் ஆசீர்வதிச்சிருவார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறது சமாதானம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த சமாதானம் உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஈவாக கொடுத்தது சமாதானம் தான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஸ்திரீ 12 வருஷம் வியாதியாக இருக்கிறாள். 12 வருஷம் பெரும்பாடில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள். அநேக வைத்தியர் இடத்துல போய் சொத்தெல்லாம் அழிச்சிட்டாள். பணமெல்லாம் செலவழிஞ்சு விட்டு சற்றாகிலும் குணமடையவில்லை. இயேசு அந்த வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டால் சுகமாகேன் என்று சொல்லி தனக்குள்ளே அவள் எண்ணிக்கொண்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவிட்ட போனால் இயேசுவை சுற்றி கூட்டம் நிறைய இருக்கிறது. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால். எடுத்தவர் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவர் அவளை பார்த்து மகளே மகளே திடன்கொள் திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ சமாதானத்தோடே போ. அது வரைக்கும் அவளுக்கு சமாதானம் இல்லை. 12 வருஷமா பெரும்பாடுனால் அவளுக்கு சமாதானம் இல்லை. அநேக டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டா சமாதானம் இல்லை. இயேசு கிட்ட வந்த உடனே அவளுக்கு சமாதானம் வந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய இயேசு சொன்னார், மகளே சமாதானத்தோட போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது கொடுக்கிறவர் தான் நமது ஆண்டவர். உனக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கு பெயரே சமாதான பிரபு தான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் அவருடைய பேர் சமாதான பிரபு தான். அவர் வந்தாலே சமாதானம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளி மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சமாதான பிரபு எனப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாதான பிரபு உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு கிடைத்த ஈவு. அவரை வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்களானால், அவருக்குள்ளாக நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்களானால், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மேலே பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் நாமமே. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஈவு, சமாதானம். அநேக மக்கள் உலகத்தில் பேப்பர் வாயிலாக பார்ப்பீங்க, நியூஸில் பார்ப்பீங்க, பெரிய அதிபராக இருப்பாங்க, குடும்பத்தோடு இறந்துட்டாங்கங்கிற நியூஸில் பார்ப்பேன். இவ்வளோ மனசு கஷ்டம். ஏன்னுச்சுன்னா சமாதானம் இல்லை. தொழிலதிபர் ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், சமாதானம் இல்லையே. குடும்பமாக அவர் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து செத்து போயிடறாங்க. ஏன்? இந்த சமாதான கர்த்தர் அங்கே போகலை. சமாதானத்தின் தேவனை அவங்களை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் வார்த்தையை கேட்குற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீர்களா, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னு சொன்னா இந்த சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்தார் தெரியுமா? கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எல்லா பாடுகளையும் அனுபவிச்சு நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். அந்த சமாதானத்தின் தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை குறித்து கலங்காமல் சமாதானமாக இருங்க. அது இல்லையே இது இல்லையேன்று கலங்க வேண்டாம். சமாதானமாக இருந்து பாருங்க, நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஆகவே சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஈவாக கொடுத்தது. 2வதாக வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. வசனம் உங்களை ஆற்றி தேற்றும். உங்களுடைய கருத்தில் இருக்கதானே அவருடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்களானால் அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தவர்கள் வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அவருடைய வசனத்தை தந்தார்.
கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீ கலங்கி கொண்டு இருக்கும்போது அவருடைய வார்த்தையாகிய வசனம் உன்னை ஆட்டி தேற்றும். எந்த ஒரு ஆத்துமா, எந்த ஒரு மனிதன் இந்த வேத வார்த்தைகளை வாசித்து அதை கை கொள்ளுகிறானோ அவருடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் சமாதானம் கொடுக்கிறார், அவங்கள தான் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் ஈவாக கொடுக்கப்பட்டிருக்குது, இதை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை சமாதானமான வார்த்தைப்பா. ஏண்டா சிறு வயதிலேருந்து நான் வேதத்தை பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. 16 வயசுல தான் இந்த வேதத்தை குறித்து நான் கேள்விப்படுகிறேன், வேதத்தை வாங்கினேன். இந்த வார்த்தையை வாசித்ததிலிருந்து என்னுடைய மனது அப்படியே அழுது கொண்டே தான் இருக்கும். ஒரு அதிகாரத்தை வாசித்து முடிக்கும்னா கண்ணீரால் அந்த இடம் நிறையும். ஏன்னு சொன்னா, இவ்வளவு நாளாக எனக்கு தெரியலையே, இவ்வளவு நாளாக நான் அந்த கண்ணு தெரியாமல் குருடனாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேனே, இப்பொழுது இந்த வார்த்தை என்னை இப்படி ஆற்றுதப்பா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவதாக ஈவாக அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை ஆட்டி தேற்றும். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து இதில் பலனடைங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த வசனத்தை அவர் அனுப்பி அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை, அவரை நம்பி வர்ற பிள்ளைகளை, அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதை தாவீது நன்றாக அறிந்திருந்த அப்படின்னா அவர் சொல்கிறார், அவருடைய வசனத்தை அனுப்பி ஆக்கி குணமாக்குகிறவர். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீ பாடுகள் இருக்கும்போது, பிரச்சனையில் இருக்கும்போது, போராட்டத்தில் இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும்போது, கவலையோடு இருக்கும்போது இந்த வார்த்தை உன்னை ஆற்றி தேற்றும். இதை விட்டு விடாதே. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு ஈவா கொடுத்தது சமாதானம். ரெண்டாவது நமக்கு ஈவா கொடுத்தது அவருடைய வசனமாகிய வார்த்தை. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 119:9 வாசிப்போம் என்றால், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால். உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. இந்த வசனம் தான் ஒரு வாலிபனை சுத்தப்படுத்துகிறது, ஒரு மனிதனை சுத்தப்படுத்துகிறது. இந்த வசனம், அவருடைய வார்த்தை, நமக்கு ஈவா கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை உற்று கவனிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் 119:105 நம்ம வாசிப்போம் என்றால், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம். ஏன் தீபம் வேணும்? நீ ஒரு கால் இருட்டில் நடக்கக்கூடாது. இருட்டில் இருந்தால் நீ என்ன பண்ணிடுவ? முள்ளில் கல்லில் முதிப்ப. ஆனால் உன் காலுக்கு வெளிச்சமாகும், தீபமாகும் அப்படி வசனத்தை கொடுத்திருக்கிறார். நீ நடக்கிற வழியில், உன் பிரயாணத்தில் அவர் வேத வசனமாகிய வார்த்தையை தீபமாக கொடுத்திருக்கிறாரே, அது உனக்கு ஈவாக கொடுத்திருக்கிறாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அதை யோசிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஈவா இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது மார்க்கிலின் சுவிசேஷம் 2:2 அவர் இந்த வசனத்தை தான் போதிக்கிறார். வாசிப்போம். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர்களுக்கு வசனத்தை போதித்துக் கொண்டிருந்தார். அருமையான கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட காரணம், அப்படியே வார்த்தையை நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நீ மற்றவர்களுக்கு போதிக்கணும். இயேசு இந்த உலகத்துல இருந்த வசனத்தை தான் போதிச்சது. வசனம் தான் உன்னை விடுதலை ஆக்குது, வசனம் தான் உன்னை பாதுகாக்குது, வசனம் தான் உன்னை உயர்த்துகிறது, வசனம் தான் உன்னோடு இருந்தவனை நடத்துகிறது. அது ஈவாக கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல சமாதானத்தை ஈவாக கொடுத்தார். ரெண்டாவது அவருடைய வசனத்தை ஈவாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான யோவான் சுவிசேஷம் 12
48 நம்ம வாசிப்போமானால், என்னை தள்ளி ஆ, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை ஆ, நியாயம் தீர்க்கிறதொன்றிருக்கிறது. ஆ, நான் சொன்ன வசனமே ஆ. அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அவனை கடைசி நாளில், அருமையான கர்த்தருக்குள்ளே அவன் நியாயந்திருக்கிற வார்த்தை இந்த வசனம்தான். ஆக இது உனக்கு ஈவா கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கே உனக்கு கிருபையின் காலம், ரட்சணிய நாள். இந்த வசனத்தை டெய்லி நீ வாசிப்பாயானா, கடைசி நாள் என்பது எப்போ? எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு நம்ம போக கண்டிப்பாக போயிடுவோம். இந்த உலகத்தில் இருப்போம்னு யாரும் சொல்லவே முடியாது. அது எப்போ போவோம் என்று நமக்கு தெரியாது. அப்போ அங்கே எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போக போகிறோம். ஒரு நாள் அவர் நியாயந்திருக்கிற நாளில் இந்த வசனம் தான் வந்து நிற்கும். இந்த வசனம் தான் நம்மளை நியாயந்திருக்கும். ஆகவே ஆண்டவர் உனக்கு கிருபையாக கொடுத்தாங்க. நான் எனக்கு யாரும் சொல்லலைன்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் நமக்கு ஈவாவை கொடுத்த இந்த வசனம் கடைசி நாளே நம்மளை நியாயந்திருக்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யோவானிலே சுவிசேஷம் 17 நம்ம வாசிப்போம் என்றால், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவரை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனம் தான்ப்பா சத்தியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, சத்தியமாகி இந்த வசனம் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும், உனக்கு ஆறுதல் கொடுக்கும். இந்த வசனத்தை நீ தள்ளாதே. இது உனக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அநேகர் இந்த வசனத்தை கையில் வைத்திருப்பார்கள், இந்த வேதத்தை கையில் வைத்திருப்பார்கள். ஆனால் இதை ஒரு நாளும் திருப்பி பார்த்து வாசிக்க மாட்டார்கள். இதில் அநேக பொக்கிஷத்தை ஆண்டவர் உனக்கு வைத்திருக்காரே, அவர் உனக்கு ஈவா கொடுத்திருக்கிறாரே. ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீ வாசிக்க வேண்டும். அநேகர் வேதத்தை வச்சிருப்பாங்க, அதை வீட்டில் அப்படியே அடுக்கி வச்சிருப்பார்கள், வாசிக்க மாட்டார்கள். இந்த வசனம் உன்னை நியாயந்திருக்கிற வசனம். கடைசி நாளிலே ஆண்டவருக்கும் உனக்குமாக அது நியாயத்தில் நிறுத்தப்பட்டதான அந்த வசனம். இது நீ வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நீ வாசித்தா நீ எப்படி இருப்ப? வெளிப்படுத்தல் 1:3 நம்ம வாசிக்கும் போது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். நீ இன்று முதல் இந்த வேதத்தை விட்டு விடாதே. அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு சொல்ல முடியும். என்று இந்த வேதத்தை நான் கையில் எடுத்தேனோ, வாழ்க்கையில் பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த பைபிளை நான் கீழே வைக்கவே மாட்டேன். இந்த வேதத்தை இரவில் 1 மணிக்கு என்னை வந்து பார்த்தாலும் சரி, என் நெஞ்சிலே தான் வைத்திருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இந்த வசனத்துக்குள்ள அவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மளை அந்த பாவ இருளிலிருந்து மீட்டெடுத்ததே இந்த வசனம் தான். ஆகவே நமக்கு ஈவா கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்வோமானால் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மை ஜீசஸ். 3ஆவதாக அவர் நமக்கு கொடுத்திருக்குது பரிசுத்த ஆவி. முதல்ல சமாதானத்தை கொடுத்து விட்டார், 2வது வார்த்தையை கொடுத்து விட்டார், 3வது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். யோவானிலே சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு தந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தர் பிள்ளையில், ஆண்டவராய் இயேசு ஒரு இடத்துல சொன்னார், ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீ நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் கொடுத்த ஆவி, அந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். நம்ம எங்கே போகணும், எப்படி நடக்கணும், என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு சகல சத்தியத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை போதித்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நீதிமொழிகளில் ஆக்கியோன் எழுதுகிறார், நீதிமொழி 1:23, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய ஆவியை உங்களுக்கு அருளுவேன் வாக்கு பண்ணியிருக்கார்ல, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியை நம்ம பெற வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காத்திருந்து நாம் பெற வேண்டும். ஏனென்று அவர் தருகிறேன் என்று சொல்லியிருக்கார். 1977 பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தேன்.
அந்த நாளையில் நாங்கள் போகிற சர்ச்சில் கன்வென்ஷன் உண்டு. நாங்கள் போயிருந்தோம் பாளையங்கோட்டையில் ஊசி கோபுரம் இருக்கிற இடத்துல. அந்த இடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக காத்திருந்தேன். இரவு 1 மணிக்கு நிறைய பேர் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். 1 மணிக்கு கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு அபிஷேகம் கிடைக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த அபிஷேகம் என்னை வழிநடத்தி கொண்டே வருகிறது. அது ஆச்சரியமான ஒன்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்று இருக்க வேண்டும். அது நமக்கு ஈவாக கொடுக்கப்படுகிறது. இன்று அபிஷேகம் வராத நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும். பரிசுத்தவான்களோடு உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தன் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாவிட்டால் நீ பரலோகராஜ்யத்துக்கு போகவே முடியாது. ஆகவே தான் வேதத்தை நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஆவியே உங்களுக்கு தருகிறேன் ஆண்டவர் சொன்னாரே. கர்த்தர் நாம யாருக்கெல்லாம் தருவார்? ஒரு வசனத்தை வாசிப்போம். யாருக்கெல்லாம் தருவாராம்? ஏசாயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகையும் ஊட்டுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்கு மாத்திரமில்ல, உன்னுடைய சந்ததியின் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவாராம். அப்படியானால் இந்த நாளையில் அவர் ஈவா கொடுக்கப்பட்டதான அந்த ஆவிக்காக நம்ம காத்திருந்து செபிக்க வேண்டும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னுச்சுன்னா அதுதான் உங்களுக்கு அச்சாரமாக கொடுக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:5 ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் நமக்கு தந்தருளினார் என்று சொல்லி பவுல் அழகாக எழுதுகிறார். ஆகவே உங்களுக்கு முத்திரையே பரிசுத்தாவின் அபிஷேகம் தான். நீ கிறிஸ்தவன் என்ற பேரே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர் தான். ஆகவே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்று இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:5 இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவின் அபிஷேகம் உனக்கு ஒரு அச்சாரமாக, ஒரு முத்திரையாக கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவியானவர் உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் 3 விதத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டது சமாதானம், 2வது ஈவாக கொடுக்கப்பட்டது அவருடைய வார்த்தை, 3வது ஈவாக கொடுக்கப்பட்டது அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியில் அபிஷேகத்தை நிறைஞ்சு நீ ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரை பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்காத காத்திருந்து ஜெபித்து அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியை பெறாதவர்கள் தயவு செய்து தேவனோடு உட்கார்ந்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற இடத்துல போய் அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க போது கர்த்தர் உங்களை பரிசுத்தாவியான அபிஷேக வல்லவராக இருக்கிறார். ஆகவே வேதத்தின் அடிப்படையில் அவர் நமக்கு ஈவாக கொடுத்தது சமாதானம், 2வது ஈவாக கொடுக்குது அவரது வார்த்தை, 3வது ஈவாக கொடுத்தது பரிசுத்தாவியின் அபிஷேகம். இந்த 3ஐயும் எந்த ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்கிறானோ அவனோட வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரத்திலிருந்து நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து தான் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். கரத்திலிருந்து நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனை போல ஒரு தேவன், இந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, 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 பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. வானத்துக்கும் பூமிக்கு சர்வதிகாரம் உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. என் தேவன் ஒருவரே தேவன் என்பது அடிமை அறிந்திருக்கிறப்பா. சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, அந்த தேசம் உலகம் அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் உம்முடைய பிள்ளைகளா எங்களுக்கு நீங்கள் சமாதானம் கொடுத்து எங்களை மீட்டெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. துடிக்கிறோம்.
ஏசப்பா உம்முடைய வார்த்தையை கொடுத்து ஒரு நாளும் எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. அது மாத்திரமில்ல, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை என்னுடைய ஆவியை தருகேன்னு சொன்னவரே, உம்முடைய பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்து ஒரு நாள் எங்களை போதித்து நடத்துறதுக்காக நன்றி. இந்த நாளையில் கர்த்தாவே எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கோங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9788189982 மற்றும் 9842050930.